பாய் ஒரு ஆந்தாலஜி குட்டி ஸ்டோரின்னு போட்டிருந்தது. தற்செயலாக கண்ணில் பட்டது. விஜய் சேதுபதி ஸ்டில்ஸ் இருந்தது. அவருக்காக பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு தப்பாக ஒரு முடிவு எடுத்து அந்த படத்தை அந்த ஆந்தாலஜி பார்த்தேன். 4 பேர், 4 டைரக்டர்ஸ், 3 டைரக்டர்ஸ் நமக்கு தெரிஞ்சது. ஒன்று வாசுதேவ மேனன், அடுத்து வெங்கட் பிரபு, அடுத்தது நலன் குமார் சுவாமி. இதில் என்னென்னா இன்னொருத்தர் விஜய்ன்னு இருக்கிறாரு. அவர் யாருன்னு எனக்கு தெரியல, எந்த விஜய்ன்னு தெரியல. ஸோ படம் வந்து எதிர்பாராத முத்தம். காலேஜ் லைஃப் எப்படி மேரிட்டல் லைஃபுக்கு லீட் ஆகுதுங்கிற மாதிரி. நாட் லைக் தட், தெர் வாஸ் ஒன் அஃபேர், அது நாட் ஈவன் அஃபேர். அது வந்து அவங்க பையன் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்கிறான், பொண்ணு வந்து உண்மையில் லவ் பண்ணி இருந்திருக்கிறா, பட் அதை வெளியே சொல்லலை, அதனால் சொல்லாமலே அப்படியே பிரிஞ்சு போயிடுறாங்க. அப்புறம் கல்யாணம் பண்ணி ஆளுக்கு 2 குழந்தைகள்லாம் பிறந்த பிறகு தே மீட் அகைன் ஈச் அதர் அண்ட் த கேர்ள் டெல்ஸ் ஹிம், அந்த மாதிரி உன்னை லவ் பண்ணேன், நீ இன்னொரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால ஐ டென்ட் வாண்ட் டு இன்ட்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பிரிஞ்சு வாழ்கிறான் ஹஸ்பண்டோடு இல்லாமல். பட் இவன் வந்து தன்னுடைய ஒய்ஃபுக்கு எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறான். ஷி நோஸ் எவ்ரிதிங் அபவுட் ஹிம்ங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதில் ரொம்ப பிடிச்ச ஒரே ஒரு இடங்கள் எப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா, வாசுதேவ் மேனன் வந்து ரோபோ சங்கர், இன்னொரு ஒரு சிங்கர் ஒருத்தர் இருப்பார், நல்லா ஆக்ட் பண்ணுவார். அவர் இவங்க 4 பேர் உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் பேசுவாங்க. அப்போது அந்த காலேஜ் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி பேசும்போது அவன் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லுவான், ரோபோ சொல்லுவார் ஆணுக்கு பொண்ணுக்கு நடுவில் ஃப்ரெண்ட்ஷிப்லையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருப்பார், தண்ணி அடித்து பேசிகிட்டு இருப்பார். அந்த டயலாக் கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி கடைசியில் பேசும்போதில் அமலாபால் வந்து காலேஜ் கேர்ளும் அமலாபால் வரா, கடைசியும் அமலாபால் தான் வராங்க. பட் இதில் வாசுதேவன் காலேஜில் வேறு ஒரு பையனை போட்டுட்டு வயசான பிறகு இவரை காமிக்கிறாங்க. ஸோ அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பெண்கள் வந்து இளமையாகவே இருக்கிறாங்க, ஆம்பளை சீக்கிரம் கல்டாயிறாங்கிற ஒரு பெரிய தத்துவம் அதில் புரிஞ்சுது எனக்கு. ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ தே கம் டு நோ அபவுட் ஈச் அதர், அவ்வளோதான், தட்ஸ் ஆல். ஃபர்தர் நோ மோர் ரொமான்ஸ் ஆர் எனிதிங் லைக் தட். ஒரு மாதிரி இட் வாஸ் ஒரு மாதிரி நீட் மூவி. ஒன்றும் ரொம்ப ஆகா ஓகோன்னு சொல்கிற எதில் இருந்தாலும் ஒரு மாதிரி இட் வாஸ் அ வெரி நீட் மூவி, அந்த மாதிரி போயிருந்தது. ஸோ தட்ஸ் அபவுட் த ஃபர்ஸ்ட் மூவி. அடுத்த மூவி வந்து நானும் அவனும் அவளும். அதுதான் அந்த விஜய்ங்கிறவர் பண்ணியிருக்காரு. அந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சி சொல்லணும்னா, அந்த ஹீரோயினை நடித்த படம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது, நல்லா ஆக்ட் பண்ணிச்சு. பட் ஃபார் தட் அந்த மூவியில் எனக்கு எல்லாம் ரொம்ப சினிமேட்டிக்காக இருந்தது. த கேர்ள் நல்லாவே, அது ஒரு சுச்சுவேஷன் நல்லா இருக்கும். அதாவது ஆசைப்பட்டு அவங்க செக்ஸ் வச்சுக்கல, பட் ஆக்சிடென்ட்டில் ஆகிடுது. ஒரு விளையாட்டாக பண்ண ஆரம்பிச்சு கடைசியில் ஒரே ஒரு இடம் செக்ஸ் பண்ணிடுறாங்க, அதில் அவள் கன்சீவ் ஆகிடுறான். ஆனால் அவன் அடிபட்டு இறந்து போயிருக்கிறான். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் தட் ரொம்ப சினிமேட்டிக்காக இருந்துச்சு. ஸோ அது எனக்கு அப்படி ஒன்றும் ரொம்ப பிடிக்கல. பட் ஃபார் த ஹீரோயினை தவிர அந்த படத்தில் அப்ரிஷியபிளாக சொல்கிறதுக்கு எனக்கு வேறு ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்லணும். அடுத்தது வந்து வெங்கட் பிரபு மூவி. அந்த டைட்டில் என்ன, லோகம். இது வந்து ஹைடெக் மூவி. எனக்கு சரியாக புரியவில்லை. என்னன்னு கேட்டால், ஒரு பையன் வந்து ஹீ இஸ் கிரேசி ஆஃப்டர் வீடியோ கேம். ஒரு பர்டிகுலர் வீடியோ கேமில் வரான், அதில் ஒரு பொண்ணு வரான், அந்த பொண்ணை அவன் லவ் பண்ணுறான். ஆனால் அந்த பொண்ணு நிஜமாகவே இருக்கிறான். இது எப்படி அவங்க ஹவு டு தே ஐடென்டிஃபை ஈச் அதர், அதெல்லாம் எனக்கு புரியல. ஒருவேளை அந்த அந்த இந்த அனிமேஷன் மூமெண்ட்டில் இவனை வச்சு எடுத்து அப்படியா தெரில, ஹீரோ உண்டாக்கி அவளை வந்து நடிக்க வச்சு ஹீரோயின் ஆக்கி, அதனால் அந்த ஹீரோயின் மேலே இவனுக்கு அன்பு, அதெல்லாம் எனக்கு புரியல. இந்த படத்தில் ரொம்ப ஹைடெக் மூவிஸ், வீடியோ கேம்ஸை வச்சு ஒரு கதை பண்ணியிருக்கிறாங்க. அது வெதர் இட் இஸ் ஃபியூசிபிள், அதெல்லாம் எனக்கு புரியல. அந்த ஹைடெக் வாருங்கள் எனக்கு புரியல. பட் எனிவே, த கேர்ள் இந்த பாய் இஸ் கிரேசி அபவுட் த வீடியோ கேம். அதில் வர ஹீரோயினை லவ் பண்ணுறான். கடைசியில் அந்த ஹீரோயினை ஐடென்டிஃபை பண்ணிடுறான். பட் பாவம் என்னென்னா, அந்த பொண்ணுக்கு கேன்சர், நாளைக்கு செத்து போகுது, ரைட்டா? ஸோ தட்ஸ் த தேர்ட் மூவி. அண்ட் ஃபோர்த் மூவி வந்து ஆட்டம் பாட்டமா, ஆடல் பாடல். எதுக்காக அந்த பேர் வச்சாங்கன்னு எனக்கு இன்றைக்கு வரைக்கும் புரியல. விஜய் சேதுபதிக்காக தான் அந்த படம் பார்க்க ஆரம்பித்தேன். நலன் குமாரசுவாமி நல்ல டைரக்டர்னு தெரியும். இருந்தாலும் படம் வந்து ஐ வில் சிம்ப்ளி கால் இட் அ ஸ்டூபிட் மூவி. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவன் வந்து ஒரு களவொழுக்கம். இவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட், ஒரு பொண்ணுகிட்ட ஃபோன் பேசுகிறான். ஷீ ட்ரேஸஸ், ஒய்ஃப் வந்து ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு அவள் வயசில் பேசி ஏமாற்றி மாட்டிக்கிறாங்க. மாட்டின பிறகு அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த ரிமோர்ஸ் ஃபீலிங்லாம் இருக்குது, எல்லாம் அதெல்லாம் ரைட்டு தான். ஆனால் அதுக்கு பிறகு இவன் வந்து என்ன சொல்லுவான்னா, ஒரு பாசிஃபை பண்ணுறது, சமாதானம் பண்ணுறதுக்கு என்ன சொல்லுவான்னா, இந்த மாதிரி ஆஃப்டர் அவர் என்கேஜ்மெண்ட் ஐ ஹேட் அன் அஃபேர் வித் எ பர்டிகுலர் காய்.
ஸோ அதை உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், சொல்லவே இல்லை. ஸோ அன்னைக்கு நான் பண்ண தப்புக்கு இன்னைக்கு நீங்கள் பண்ண தப்புக்கும் சரிக்கு சமமாக போயிடுச்சு, இனிமேல் நல்லா இருப்போம் அப்படிங்கிறா. அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னா, தலைவர் வந்து பயங்கரமாக யார்கிட்ட ஹேக்கர்ஸ்கிட்ட போய் இவருடைய மெயில் ஐடியை வாங்கி இவளுக்கு என்னென்ன ஒரு பேர் சொல்லுவா, ஏதோ ஒரு சம் நேம், ஒரு பையன் பேர் சொல்லுவா. அந்த பேரெல்லாம் ட்ரேஸ் பண்ணால் யாருமே அப்படி ஒரு ஆளே லைஃப்பில் அப்படி ஒரு பேரே வந்திருக்காது. ஒரே ஒருத்தன் 3 இயர்ஸ் சீனியர், அவனுக்கு இவ்வளோ பற்றியே தெரியாது. அவளை அடித்து கேட்டிருப்பாங்க அவனை, எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருப்பான். ஸோ விதின் அ வீக் ஹீ டஸ் லாட் ஆஃப் திங்ஸ் அபவுட், அதாவது ஒரு பயங்கர ரிசர்ச்சே பண்ணியிருக்கிறான். இதில் என்ன பியூட்டின்னா, இவன் ஆம்பளை தப்பு பண்ணுறான், பொம்பளை வந்து அந்த ட்ரேஸ் பண்ணி அவள் யார் என்னன்னு கண்டுபிடிச்சி அந்த மாதிரிலாம் ஒன்றும் பண்ணல. பட் வென் அ ஃபீமேல் டஸ் ஒரு தப்பு பண்ணதாக சொல்லும் பொழுதும் ஆம்பளைக்கு எவ்வளோ வீராவேசம் வந்து அவனை தேடி கண்டுபிடிச்சிடணுன்ட்டு ஆவேசமாக இருக்கிறான். கடைசியில் அவனுக்கு ஆளே இல்லைன்ன பிறகு தான் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் ஒன் பர்டிகுலர் திங். பொண்டாட்டி வேணுமே பொய் சொல்லி நம்மளையும் அவப்பட்ட வேதனை நானும் படணுங்கிறக்காக இவ்வளோ பண்ணியிருக்காங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு டே பேட்சப். இது எனக்கு ஸ்டூபிட் மூவியாக இருந்தது. அதாவது ஆணுக்கு ஒரு நீதி பெண்ணுக்கு ஒரு நீதிங்கிறத ரொம்ப கிளியராக காமிச்சிருப்பாங்க. பையன் வந்து எவிட்ட போனாலும் பொண்ணு கண்டுக்கக்கூடாது. ஆனால் பொண்ணு எவிட்டே போனதாக ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா தலைவர் எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பார்த்துருவார். இது என்ன சார்ட் ஆஃப் ஆட்டிடியூட் அப்படின்னு எனக்கு புரியல. இது வந்து ஒரு மாதிரி டீக்ரேடிங் மென்ங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அதனால் நான் 4 டைரக்டரில் பிடிச்ச டைரக்டர் நலன்குமார் சார், பட் அவரே கவுத்து விட்டுட்டார். ஸோ வித் அ சேட், என்ன சொல்கிறது, ஒரு பெருமூச்சு விட்டுக்கிட்டே படத்தை க்ளோஸ் பண்ண வேண்டியிருந்துச்சு. தட்ஸ் அபவுட் திஸ் குட்டி, அந்த டைட்டில் இல்லை குட்டி ஸ்டோரி, எல்லாம் குட்டி ஸ்டோரி. மேக்கிங் அந்த இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஐஸ்வரி கணேஷ் தான் ப்ரொடியூசர் போல். மேக்கிங் ஆஃப் த மூவி வந்து கொஞ்சம் நல்லா ரிச்சாக இருந்துச்சு. அதாவது அதில் இந்த ஆடல் பாடல் கடைசியில் விஜய் சேதுபதி இந்த படத்தை அந்த மூவியில் உள்ள ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் சொல்லலையே, குடில்னு ஒன்று சொல்லுவாங்க. என்னென்னா அவங்க முட்டை மெத்தையில் அழகாக செடி வச்சு அதுக்கு சீட்டிங்லாம் ரொம்ப அழகாக அரேஞ்ச் பண்ணி அதில் ஒரு சின்ன புத்தர் சிலையை வச்சு அதுக்கு பக்கத்தில் ஒரு ஃபாசில் மரத்தை ஒன்று நிப்பாட்டி, ஐயோ பியூட்டிஃபுல்லாக உள்ள அந்த குடில் வந்து நம்ம அங்கே தான் விஜய் சேதுபதி அண்ட் ஹிஸ் ஒய்ஃப், அந்த அம்மா பேர் நல்லா அவருக்கு மறந்து போச்சு, அறிவியலெல்லாம் வந்துச்சுன்னா அந்த மாதிரி நினைக்கிறேன். ஸோ அவங்க உட்காந்து பேசுகிறது அந்த இடம் வந்து அப்சல்யூட்லி பியூட்டிஃபுல். ஸோ இப்போ அந்த 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 4வது மூவியில் எனக்கு பிடிச்ச ஒரே விஷயம் அந்த குடில்னு சொல்லக்கூடிய உட்காந்து பேசக்கூடிய மொட்டை மெத்தையில் செடிகளை ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. ஒரு சின்ன ஒரு லவ் பேர்ட் கூண்டு ஒன்று ரொம்ப அழகாக இருந்தது அந்த செட்டப். யாரோ அவ்வளோ அனுபவித்து ஒரு மெத்தையை அழகாக வச்சுருக்காங்க. அந்த வீட்டுக்காரங்களுக்கு பிக் சல்யூட். தேங்க்யூ. திருப்பி பேச, அதாவது தெர் இஸ் எ டசில் மனசுக்குள்ள, இது நம்மளை யாரும் பார்க்குறதில்ல கேட்குறதில்ல, இது எதுக்குடா வீடியோலாம் போடுற அப்படின்னு தோணுது ஒரு பக்கம். அப்புறம் ஒரு பக்கம் சார் நமக்கு ஆசையாக இருக்குது போடுவோமேன்னு தோணுது. இந்த மாதிரி ஒரு டசில்லையே ஒவ்வொரு வீடியோவாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். உதாரணமாக இன்றைக்கி காலையில் என்ன நினச்சேன், இந்த ஒரு வீடியோ எடுப்பேன், அதுக்கு பிறகு வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு பிரசவ வைராக்கியம் எடுத்துருக்கிறேன். ஐ டோன்ட் நோ how long this வைராக்கியம் goes on. Okay, see you guys, thank you, bye, thank you for your cooperation.